வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். ஆத்தாளோட அருணையினாலும் தனிப்பெரும் கருணையாலும் உங்களோட பேராதராலும் இது வரைக்கும் நாம 96 பாடல்கள் முடிச்சிருக்கோம். இப்ப இந்த பதிவுல 97 99 பாடல்கள் பார்க்க போறோம் நம்ம சேனல்ல. ஆத்தாள் பாருங்களேன், நாம எதையோ ஒண்ணு நினைச்சு இதை ஆரம்பிச்சோம். ஆனா எனக்கு என்னவோங்க, ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சா தடங்கள் இல்லாம முடியணும் பார்த்தீங்களா? ஏறக்குறைய நம்ம நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு பாடல் தான் இருக்கு, அது தனிப்பதிவா தரேன். ஸோ இதுக்கு காரணம் கண்டிப்பா ஆத்தாளோட உத்தரவு இல்லாம நடக்க வாய்ப்பில்லை. உங்களோட பேராதரவை சொல்லி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. வாங்க பாடலை பார்த்துட்டு விளக்கம் பார்க்கலாம். புகழும் அறமும் வளர. அறம்னா தர்மம், புகழ்னா நல்ல புகழ்ந்து உங்க சந்ததிகள் தாண்டி ஒரு புகழும் வளர்ச்சியும் வளரணும்னா இந்த பாடலை பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது அது பத்தாக்குறைக்கு இந்த பாடலை பாடி முடிக்கும் போதே தெரியும், அபிராமி ஒருத்திய நம்ம வணங்கினாலே அஷ்டதிக்கு இருக்கிற அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் நாம பெற முடியும்னு இதுல சொல்லியிருப்பாரு. வாங்க விளக்கத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். அம்பாளை யாரெல்லாம் வணங்குறாங்கன்னு பாருங்க. ஆதித்தன் சூரிய பகவான், அம்புலி சந்திர பகவான், அங்கி குபேரன். குபேரன்றது எல்லாருக்கும் தெரியும். அங்கின்றது ஆதித்தன் அம்புலி. நம்மளோட இன்றைய வாழ்க்கையில சூரிய பகவானும் சந்திர பகவானும் நம்மை நோக்கி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் 2 பேருமே யாரை நோக்கி போகிறார்கள்? தவம் செய்கிறார்கள், அம்பாளை நோக்கி வழிபாடு செய்கிறார்கள். அங்கின்னா நெருப்பு கடவுள். நெருப்பு கடவுள் குபேரன். நாமெல்லாம் குபேரனை போய் வேண்டி விடுவேன் நமக்கு செல்வம். ஆனா அந்த குபேரனை அம்பாள் காலில் போய் விழறாரு. அது மட்டுமா, இன்னும் பட்டியல் பாருங்க எவ்வளவு நீளுதுன்னு. அமரர் தங்கோன். அமரர்னா தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? இந்திரன். இருக்கிறதுல இந்திர பதவி, இந்திர பிரஸ்தம் தான் சிறந்தது. அந்த தேவாதி தேவர்கள் எல்லாத்துக்கும் தலைவர் இந்திரன். அந்த இந்திரனே அம்பாள் கிட்ட தான் போறாராம். அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 லைன் இருக்கு பாருங்க. போதிர் பிரமன். அதாவது பிரமன்னா பிரம்மா, படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மா. புராரினா திருமால். நீங்க அந்த கிருஷ்ணர் பாட்டுல வரும், கிருஷ்ணா முகுந்தா முராரி, அந்த மாதிரி வரும். புராரி முராரி. இது புராரின்றது சிவபெருமான். ஏன்னா அவர் திரிபுரங்களை எரித்தவர், அதனால் புராரி. முராரினா கிருஷ்ணா முகுந்தா முராரி பெருமாள். சோ இவங்கெல்லாம் கூட அம்பாள் கிட்டதான் போய் வேண்டுறாங்களாம். அப்போ புதிய முனி, பொதிகை மலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் முனிவர்கள். அதை தவிர பாருங்க இன்னும் எவ்வளவு இருக்கு. காதி பெரும் படை கந்தன். கந்தன் சூரபத்மன் அழிக்கிறதுக்கு பெரும் படையோட வைத்திருக்கான். அந்த கந்தனும் அம்பாள் கிட்டதான் போறாரா. கணபதி, முழுமுதற் கடவுள் விநாயகர். நாம யாரை வணங்க எந்த வேலை செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் விநாயகர் தோணும். அந்த விநாயகரும் அம்பாளைத்தான் விழுகிறார். காமன் முதல் சாதித்த புண்ணியர். காமன், காமன் தான் இருக்கிறதுலே அழகு. அந்த காமனும் அம்பாள்கிட்ட தான் போய் வழிபடுப்பாரு. அது தவிர பல சாதனைகள் செஞ்ச புண்ணியர்கள் இவ்வளோ பேரும் வழங்கின உன்னை நான் வணங்குனா அப்ப எல்லா தெய்வத்தையும் வணங்கின மாதிரிதானே. அது மட்டும் இல்லாம இன்னொரு அந்த லைன்ல பாத்தீங்கன்னா, எண்ணிலடங்காதவர்கள் உன்னையே போற்றும் தையல் நாயகின்னு அழகா புகழ்ந்து சொல்லியிருக்காருங்க. அந்த பாடலை பாராயணம் பண்ணா நீங்க எந்த தெய்வத்தை வணங்கி செய்றீங்களோ அதுக்கும் அம்பாள் கருணை புரிவாள். 98 வஞ்சகர் செயல்களிலிருந்து பாதுகாப்பு பெற. தைவந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்தது எங்கே? மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒருகாலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பொங்குயிலே. எவ்வளவு அழகா சொல்றா. இந்த பாடலை பாராயணம்னா வஞ்சகர் செயல்கள், நமக்கு எதிராக யாராவது குழி பறிக்கிறாங்களா, நம்மளை வீழ்த்தணும்னு யாராவது நினைக்கிறாங்களா, இல்ல நம்மளை சாய்க்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க கிட்ட இருந்து அவங்க செயல்கள்ல இருந்து விடுபட்டு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த பாடல்ல எப்படி சொல்ற, தை நின் தாமரை சூரிய சங்கரர். பெருமாள், அதாவது சிவபெருமான் அவரே முன்வரார். ஏன் அம்பால என்ன பண்றது, சமாதானம் பண்ண. ஏன்னா ஒரு கணவன் மனைவினா ஊழல் இருக்கும், ஊழல்ல சண்டைகள் வரலாம். அப்போ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல. அப்பேற்பட்ட சிவபெருமான் அடித்தாமரை சூடிய சங்கரருக்கு. சங்கரர் யாருக்கு மனம் முடித்தாரு? அம்பால மனம் முடித்தார்.
அப்ப அவர் போய் நிக்கிறாரா. அப்ப போகும்போது அவர்கிட்ட என்னென்ன பொருள் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. கை தீயும், நெருப்பு. ஏன்னா அவர் அக்னிக்கு தலைவர் இல்லையா. நெருப்பு கையில இல்லையா. தலை ஆறும். தலையில கங்காதேவி வச்சிருக்காரு. கங்காதேவியும் இல்லையா. இப்போ நெருப்போட போய் அம்பா சாரின்னு கை தொட்டு கும்பிடும்போது அந்த நெருப்பு சுற்றுச்சுன்னா இன்னும் ஏற்கனவே ஆத்தா கோவமா இருக்கா. அப்ப இன்னும் கோவமாயிடுவாள்ல. பத்தாக்குறை தலையில கங்காதேவி வேற வச்சுட்டு போனா என்ன சமாதானப்படுத்த கங்காதேவியோட வர்றீங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் எங்கன்னு கேட்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு இதை நீங்க இன்னொரு விதமாவும் எடுத்துக்கலாம். தன்னுள் இருக்கும் ஆணவம், நான் என்னும் அகங்காரம், இதையெல்லாம் விட்டொழிக்கணும். ஒரு சிறந்த கணவன் மனைவிமார்கள்னு சொல்லிட்டு அழகா அப்படியும் நீங்க பொருள் எடுத்துக்கலாம். மெய்வந்த நெஞ்சின் நல்லால் ஒரு காலம் விரகத் தங்கள் பொய் வந்த நெஞ்சில். அம்பாள் யார் நெஞ்சில குடிக்கொள்வாளா. உண்மை பேசும் பக்தர்களிடம், தொண்டர்களிடம், அடியார்களிடம் மட்டுமே என்ன பண்ணுவாள், புகழ்வாள். அதாவது புகலிடம் அவர்கள் தேடி அம்பாள் போவாள். ஆனால் ஒரு காலம் யார்கிட்ட போய் பொய் சொல்றவங்க, வஞ்சம், வன்மை, இவங்க கிட்ட எல்லாம் அம்பாள் நாடி போக மாட்டாள். கடைசியா வார்த்தையில சொல்லி என்ன மடப்பூங்குயிலேன்னு சொல்லி எவ்வளவு அழகா முடிக்கிறார் பாருங்க. ஒரு கணவன் மனைவி இது அம்பாளுக்கும் இறைவனுக்கும் பாடல, அவர் நமக்கு தான் பாடி வச்சுட்டு போயிருக்கார். பாடல் 99 பாப்போமா. அருள் உணர்வு வளர வழிபாடு செழித்தோங்க, குயிலாயிருக்கும் கடம்பாவிடை கோலவியல் மயிலாயிருக்கும் இமையா சலத்திடை வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குடைய. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கடம்பா விடைன்னா தெரியும். கடம்பவனம், கடம்பவனம்னா மதுரை. இன்னைக்கு மதுரைன்னு சொல்றது அன்னைக்கு கடம்பவனம். மதுரைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. எப்பவுமே ஊர் அமைச்சிட்டு அந்த இடத்துல இந்த கோவில் வரலாம் அப்படி அமைப்பாங்க. ஆனா மதுரை அப்படி அமைப்பிட்டது இல்லை. மதுரை முதலில் கோவில் தான் உண்டானது. அதாவது அந்த கடம்பவனம், அந்த கடம்பவனத்தினே அழகான கோவில் மதுரை மீனாட்சி அம்மன். அதை சுற்றித்தான் மதுரை நகரம் அமைக்கப்பட்டது. அதுதான் மதுரைக்கு உண்டான சிறப்பு. இந்த இடத்துல மதுரை நகரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அங்க எங்க இருக்காரு அந்த கடம்பவனத்துல குயிலா இருக்காளாம் அம்பாள். அப்புறம் பாருங்க, அதே அம்பாள் கோலவியல் மயிலாய் இருக்கும் இமயாசலத்திடம். இமயாசலமா இமயமலை, அதுதான் கட்டி கொடுத்த இடம். அந்த இடத்துல என்னவா இருக்காளாம், கோல மயிலாய் இருக்கிறாளாம் அதே அம்பாள். அதை தவிர இன்னும் சொல்றாரு பாருங்க. அந்த இடம் இருக்கிறது இமயமலை, அந்த இடத்த சொல்றாரு. சோ மதுரை சொல்லிட்டாரு, இமயமலைத்தான் சொல்லிட்டாரு. உதித்த வெயிலாய் இருக்கும். உதித்த வெயில்னா இந்த இடத்துல சூரியன் ஆரம்பமால காலையில 6 மணிக்கு. அப்ப அழகா வராது இல்லையா. இருக்கும் விசும்பில் பறந்து விரிந்த அந்த வானத்துல அழகா வராது அந்த வெயிலா இருக்கிறது. இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க, சிதம்பரத்தை சொல்றாரு. ஏன்னா அந்த இடத்துல அம்பாளுக்கு பேரே, சிதம்பரத்துல அம்பாளோட திருநாமம் சிவகாமி. சிவகாமியோட சொரூபம் எப்படி இருக்குன்னா அப்பதான் உதித்த சூரியன் போல இருக்கிறதா. சோ 3 இடத்த சொல்லிட்டார். அப்புறம் கமலத்தின் மீது அன்னமாம். தாமரையே ரொம்ப மென்மையான மலர், அது மேல எப்படி இருக்கும், அன்னம் உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும். அது எங்க, திருவாரூர். திருவாரூர்ல ஆரூராரும் ரொம்ப அழகா இருப்பாரு. அவளுக்கு அப்படி சரிபாதி அம்பாள் அழகா தோற்றமளிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு காலம் மடிச்சு அம்பாள் பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. எப்படி ஒரு பேர் தெரியுமா அதுல. திருவாரூர்ல அம்பாளோட திருநாமம் பார்த்தீங்கன்னா கமலாம்பாள். எவ்வளவு அழகான பேரு பாருங்க. எப்படி முடிக்கிறாரு கடைசியா, கைலாயருக்கு அன்று இமவான் பரிசளித்த கரும்பூங்குழையே. சோ சிவனுக்கு இமவான் பரிசளித்தாரா. எப்படி, கணம் பூங்குழைய, அந்த காது தடாகத்துல அந்த பூங்குழை ஆடுற மாதிரி அம்பாள் அவ்வளவு சொரூபமா இருப்பாள். சோ இப்ப அம்பால 99 பாடலை எல்லா இடத்துலயும் ஒரு தடவை சொன்னாரா. நான் உன்னை ஒரே ஒரு நாமத்தை சொல்லிதான் சொன்னேன். இந்த இடத்துல பாருங்க, அந்த குறைய அவரே நிவர்த்தி செஞ்சுட்டாரு. எல்லா நாமத்தை சொல்றார், எல்லா ஊர் பேரும் சொல்றார். இத நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களோட பேராதரவுலையும் பெருங்கருணை ஆத்தாவோட அருளாசினாலும் ஒரு 99 பாடலை நிறைவு செஞ்சுட்டோம். 100வது பாடல் தனி பாடலா நான் போடுறேன். உங்களுக்கு அதுலதான் இதுவா இருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அபிராம அந்தாதி ஃபுல் பாடலும் பாராயணம் பண்ணணும். அதுவும் நான் போடுறேன். 100 பாடல்கள், விளக்கம் இல்லை, பாடலோட பலன் மற்றும் பாடல் மற்றும். ஏன்னா 100த்துக்கும் ஒரே நாள்ல பண்ண முடியாது. அன்னைக்கு எல்லாரும் படிக்கிறது நல்லது. அதனால அது போடுறேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.